என் அன்பு தமிழ் சொந்தங்களே, மூலிகை பாசறை சேனலிலிருந்து உங்களை தொடர்புடைய பெருமகள் செடுகிறேன். இந்த நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நான் பாரம்பரிய சித்த மருத்துவர் ஆனந்த் பாபு பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி பார்க்கும் பொழுது மூட்டு வலி குறித்து நிறையா வீடியோக்கள் வந்துட்டு இருக்குது. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. குறிப்பாக பார்க்கும்போது எலும்பு தேயுதுங்கிறாங்க, மூட்டு தேயுதுங்கிறாங்க. நிறைய பேரை சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இதுக்கு என்னங்க பதில்? இதுக்கு பதில் சொல்கிறேன் பாருங்கள். கடவுளோட படைப்பில் மூட்டு தேய்மானம் அப்படின்றது ஒன்று கிடையாது. ஏன்னா நமக்கு சமதளத்தில் நடக்கிற மாதிரி தான் கடவுள் நம்மளுடைய உடம்பு அமைச்சிருக்காரு. ஒரு படிக்கட்டு ஏறி மாதிரியோ அந்த மாதிரிலாம் நமக்கு கிடையாதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ மூட்டு தேய்மானம்னு சொல்கிறாங்களே இன்றைக்கி, அது எப்படின்னு பொழுது மூட்டு தேய்மானம் ஆகிறது இல்லை, நம்முடைய உணவு, நம்முடைய வாழ்க்கை முறை, நம்ம செய்கிற வேலை. அப்போ நம்முடைய உணவுன்னும் போது உணவில் உப்பு சத்து அதிகமாக எடுக்கும் பொழுது, கெமிக்கல் நிறைந்த சர்க்கரை உணவுகள் அதிகமாக எடுக்கும் பொழுது, கூல்ட்ரிங்க்ஸ் சொல்லக்கூடிய இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் சொல்லக்கூடிய கூல்ட்ரிங்க்ஸ் சொல்லக்கூடிய சில உணவுகள், சில கெமிக்கல் மருந்துகள் நம்ம எடுக்கும்போது என்னாங்கன்னா அந்த மூட்டில் இருக்கக்கூடிய ஜவ்வு இருக்குது பார்த்தீங்களா. அதாவது ஒரு மூட்டு இப்படி இருக்குதுன்னா, இப்படி ஒரு மூட்டுக்கு எப்படி இருக்கும்போது இடையில ஜவ்வு கொழுப்பு எல்லாம் சேர்ந்து இருக்கும். அதுக்கு மேலே மூட்டு ரெண்டு மூட்டையும் பிடிப்பாக இருக்கும். அப்போ ஒன்றோட ஒன்று மூட்டை இடிச்சிட்டு இருக்காது. இப்போ இது என்ன ஆகுதுன்னா, நம்ம சாப்பிட்ற இந்த உணவு முறைகள், நம்முடைய வாழ்க்கை முறைகள், உடல் உழைப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை, அடுத்தது பார்க்கும்போது அதிகமான வேலை செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த ஜவ்வு, இந்த லூப்ரிகேஷன், அந்த ஈரப்பதம், அந்த கொழுப்புலாம் என்ன ஆகுதுன்னா பாதிக்கப்படுது. இந்த கொழுப்பும் இந்த ஜவ்வும் வறண்டு போகிற என்ன ஆகுதுன்னா, இந்த கேப்பில் மூட்டு இறங்கி டச் பண்ணுது. அப்போ டச் பண்ணும்போது என்னென்னா, ரெண்டு எலும்பும் ஒராசறனால இந்த பாதிப்பு வருது, வலி வருது. இதுதான் நடக்குது வழியே எலும்பு தேய்மானம் ஆகிறது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எலும்பு கரைதல்னு ஒரு நோய் இருக்குது. அதாவது ஆர்த்தோபோரோசிஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நான் சொன்ன இந்த உணவு முறைகளையும் அவங்களோட உடல்வாகு, அவங்க உடம்புல ஏற்படக்கூடிய சில ரசாயன மாற்றங்களாலையும் சில வேதி மாற்றங்களால என்ன ஆகுதுன்னா, எலும்பு சத்துன்னு சொல்லக்கூடிய சுண்ணாம்பு சத்து என்ன ஆகுதுன்னா, அவங்க உடம்பு விட்டு யூரின் வழியாக வெளியில் போக ஆரம்பிக்கும். குறிப்பாக அதிகமாக காஃபி குடிக்கிறவங்க, சர்க்கரை அதிகமாக எடுக்கிறவங்க, இனிப்பு அதிகமாக சாப்பிட்றவங்க, நான் சொன்ன மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் சொல்லக்கூடிய கூல் ட்ரிங்க்ஸு, அந்த மாதிரி செயற்கையான உணவுகள் அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு என்ன ஆகுனாக்கா, இல்லை உணவில் அவங்க உணவில் ஒரு சத்தே இல்லை, உயிர் சத்தே இல்லை, குறிப்பாக டி வைட்டமினும் கால்சியம் சத்தும் இல்லாத உணவுகள் எடுக்கும் பொழுது என்னாகுன்னா, டோட்டல் எலும்புலும் என்ன பண்ணால் அந்த கால்சியம் சத்துன்ற டென்சிட்டி, அந்த அடர்த்தி குறைஞ்சிட்டு வரும் பொழுது எலும்பு புற மாதிரி ஆயிரும். இது நிமித்தமாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சும்மா கீழே விழுந்தாலும் கலக்குன்னு எலும்பு உடஞ்சி போயிடும். இதுதான் நடக்குமே ஒழிய எலும்பு தேய்மானம் ஆகாது. அப்போ இந்த ஜவ்வு குறைஞ்சி போகிறனாலையும் இந்த கொழுப்பு குறைஞ்சி போகிறனாலையும் ஒன்னோட முட்டி மோதுறதுனால தான் இந்த பிரச்சனை சொல்லி பார்க்குறோம். நிறைய வீடியோஸ் பார்க்குறேங்க. அதில் மூட்டு வலிக்கு ஒரே வேளை மருந்து, ஒரே வேளை மருந்து சரியாகுங்கிறாங்க. இது உண்மையா? பாருங்கள், இவர் கேட்குற சொல்லிக்கு பதில் சொல்கிறேன். இப்போ மூட்டு வலி எப்போ வருது? 20 வயசுலையா, 25 வயசுலையா? குறிப்பாக 40 வயசுலேருந்து 60 வயசு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மூட்டு வலி, மூட்டு தேய்மானம் அவங்க சொல்லிக்கிறது, எலும்பு சத்து குறைபாடு வர்றது, இந்த நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் என்னென்னா அந்த ஏஜ். ஏன்னா அவங்க 40 வருஷம் சாப்பிட்ட உணவு முறைகள், தவறான உணவு முறைகள், அவங்க உடல் உழைப்பு அதிகமாக கொடுத்த உடல் உழைப்பு, இல்லைன்னா உடல் உழைப்பு இல்லாத தன்மை, அவங்க குறிப்பாக நான் சொன்ன மாதிரி அந்த சுண்ணாம்பு சத்தும் டி வைட்டமினும் எடுத்துக்கொள்ளாததுனால என்ன ஆகுதுன்னா, இந்த 40 வயசுக்கு மேலே தான் வருது. அப்போ அந்த 40 வயசு வரலும் ஏற்பட்ட பாதிப்பில் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மூட்டு வலி பிரச்சனை, அவங்க சொல்கிற மூட்டு தேய்மானம், ஜவ்வு கிழிஞ்சு போகிறது, கொஞ்சம் படிக்கட்டில் நடக்கும்போது கிராஸாக நடக்கும்போது ஜவ்வு கிழிஞ்சு போகும்போதுன்னா எலும்பு ஒன்று ஒட்டிக்கும், அந்த பிடிப்பு இருக்காது. இதனால் வர இந்த வியாதிக்கு என்ன சொல்கிறாங்க இன்றைக்கி பார்க்கும்போது சோசியல் மீடியாவில் இல்லை சேனல்களில், ஒரே வேளை மருந்தில் ஒரே நாளில் உங்கள் மூட்டு வலி குணமாயிருன்றாங்க. எங்கள் 40 வருஷமாக நடைபெற்ற ஒரு பிரச்சனை ஒரே வேளை மருந்துலையும் ஒரே நாளும் எப்படிங்க குணமாகும்? நீங்கள் கவனிச்சிருக்கிறீங்களா அந்த மாதிரி வீடியோவெல்லாம்? எப்படி குணமாக்க முடியும்? அப்போது எலும்பு கரைதல் நோய் இருக்குதுன்னா உங்களுக்கு எலும்பு சத்து அந்த எலும்புக்கு கொடுத்து, அந்த சுண்ணாம்பு சத்து கொடுத்து அந்த டென்சிட்டியும் அடர்த்தி அதிகமாகிறதுக்கு குறைஞ்சபட்சம் 4 மாதம் 5 மாதம் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு அந்த உடம்பு வலி, எலும்பு வலி குறையும். அப்போ இந்த மூட்டில் நான் சொன்ன மாதிரி மூட்டு ஜவ்வில் அந்த கொழுப்புத்தன்மை, திரவம் சொல்லக்கூடிய அந்த லூப்ரிகேஷன், அந்த திரவத்தை உற்பத்தி பண்ணி அந்த கேப்பை இடையில கேப் ஏற்பட்டு நசிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை உற்பத்தி பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் 4லேருந்து 5 மாதம் ஆகும். அப்போ தான் அந்த வலி குறையும். இப்படி இருக்கும் பொழுது ஒரே வேளை மருந்தில் ஒரே நாளில் மூட்டு வலி குணமாகுதுன்னு இன்றைக்கி வீடியோவில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க லைக் வாங்குறதுக்கும் அவங்க வீடியோ வைரல் ஆகிறதுக்கும் போடுறாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். யார் என்ன சொன்னாலும் லைக் போடுறது, அது ஷேர் பண்ணுறதுனாக்கா தவறான மருத்துவ குறிப்பு மக்கள் மத்தியில் போகுது.
அப்போ உங்களுடைய உணவு முறைகள் எப்படி இருக்கணும்? ஒரு குறிப்பாக சின்ன வயசுலேருந்து பார்க்கும்பொழுது அப்போலாம் அந்த காலத்தில் எல்லாம் ரோட்டில் விளையாடுவாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க. அவங்க உணவில் உளுந்து அதிகமாக இருக்கும். குறிப்பாக வந்து மீன் உணவுகள் அதிகமாக எடுத்துக்குவாங்க, கீரைகள் எடுத்துக்குவாங்க. ஏன்னா கீரையில் வந்து உலோக சத்து, சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்குது. நம்ம வந்து பார்க்கும்போது இந்த எள்ளு உருண்டை, கடல உருண்டெலாம் சாப்பிட்றதை விட்டுட்டு இன்றைக்கி டிவி விளம்பரத்தில் காட்டக்கூடிய அந்த ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய வறுத்த பொரிச்ச கெமிக்கல் நிறைஞ்ச ஐட்டம் சாப்பிடும்பொழுது இது எல்லாமே எலும்பு சத்து கரையும். நம்ம சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு இன்றைக்கி இதெல்லாம் பழகும் பொழுது எதிர்காலத்தில் அவங்களுக்கு இந்த மூட்டு சம்மந்தப்பட்ட வியாதிகள் வராமல் அவங்க பாதுகாக்கலாம். ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு அவேர்னஸுக்கும் வைரல் ஆகிறதுக்கும் சொல்ல வீடியோவில் போய் மாட்டிக்கிட்டு அவங்கக்கிட்ட அந்த ஆலோசனை கேட்டு நீங்கள் பாதிப்பற்றக்கூடாது. கருப்பு உளுந்து கஞ்சி அதிகமாக எடுத்துக்குவாங்க. கீரை உணவை வாரத்துக்கு 3லேருந்து ஒரு 4 மாதமாவது எடுத்துக்குவாங்க. பிரண்டை துவையல், எங்கே பார்த்தாலும் பிரண்டை நமக்கு சாதாரணமாக ஒரு வேலி உரங்களில் கிடைக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டில் விற்கிறாங்க ஒரு கட்டு 10 ரூபாய்க்குன்னு. அந்த பிரண்டையை துவையல் பண்ணி சாப்பிடுங்க. அதுக்கு வஜ்ரவள்ளின்னு பேர். அதாவது வைரத்தையே அறுக்கக்கூடியது, வைரத்தையே கரைக்கக்கூடிய வல்லமை உள்ளது. இப்போ எலும்பே உடஞ்சி போயிடுச்சுன்னு பார்க்கும்போது கட்டு போட்டிருக்கவங்களுக்கு இந்த பிரண்டை துவையல் சாப்பிடும் பொழுது 1 மாதம் கழித்து கூடக்கூடிய எலும்பு 2 வாரத்தில் ஈஸியாக குடிக்குன்னா அந்த அளவுக்கு அதில் கால்சியம் சத்து இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். இந்த மாதிரி நம்ம உணவு முறைகளை நம்ம எடுத்துகிட்டு போகும்போது இந்த பரோட்டா, சப்பாத்தி, அதிகமான மலச்சிக்கலை உண்டு பண்ணக்கூடிய உணவுகள், வெள்ளை சர்க்கரை, கூல்ட்ரிங்க்ஸு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, பீஸா, பர்கர் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நம்முடைய பாரம்பரிய உணவுக்குள்ள சிறுதானியங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த மூட்டு பிரச்சனைகளை வந்தாலும் ஈஸியாக எளிமையாக குணமாக்கலாம். ஒரு நாள்லையோ ஒரு வேளை மருந்துலையோ மூட்டு வலி பிரச்சனை குணமாக்க முடியும்னு சொல்லி பார்க்கும்பொழுது நம்முடைய உணவு, நம்முடைய உடல் சரியாக நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு வரக்கூடிய நோய்களை சரியாக புரிஞ்சுக்கும் பொழுது தான் நம்ம என்ன பண்ணோம், உணவு முறையிலேயே. ஏன்னா தமிழுடைய வாழ்க்கை முறை பார்க்கும்போது உணவே மருந்துன்னு இருந்தது. அப்போ உணவு முறைகளிலே மேக்சிமம் இந்த பிரச்சனைகளை, குறிப்பாக இந்த ஜவ்வு தேஞ்சு போகிறது, ஜவ்வில் இருக்கக்கூடிய கொழுப்புத்தன்மை வறண்டு போகிறது, இல்லை இவங்க சொல்கிற மாதிரி மூட்டு தேஞ்சு போச்சுன்னு சொல்கிற காரியம், எலும்பு சத்து குறைபாடு, இடுப்பு வலிக்குது, மூட்டு வலிக்குது, கழுத்து எலும்பு வலிக்குது, ஸ்பைனல் கார்டில் L4 L5 தேஞ்சு போச்சுன்ற பிரச்சனையெல்லாம் இந்த உணவு முறைகளே நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரும் பொழுது பெரிய அளவில் மருந்துக்கு நம்ம போக வேண்டியதில்லை. எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே, எலும்பு மூட்டுகள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, கழுத்திலிருந்து நமக்கு கீழ் முதுகெலும்பு வரலும் இருக்கக்கூடிய எல்லா முதுகெலும்பு பிரச்சனைகளை, எந்த பிரச்சனையும் வந்தாலும் சரி, அதை அற்புதமாக குணமாக்கக்கூடிய மருந்துகளை சித்தர்கள் நமக்கு சொல்லி வச்சுருக்கிறாங்க. முறையான வைத்தியர்கிட்ட, நமக்கு உங்கள் ஊர்லேயே சித்த வைத்தியர்கள் இருப்பாங்க, உங்கள் கிராமத்து பக்கத்தில் சித்த வைத்தியர் இருப்பாங்க, அவங்கள போய் பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளை சொல்லும் பொழுது அவங்க மிக அருமையான சிறந்த மருந்துகளை கொடுத்து பெரிய அளவில் செலவு இல்லாமல், அறுவை சிகிச்சை இல்லாமல் குணமாக்கக்கூடிய வாய்ப்புகள் நம்ம சித்த மருத்துவத்தில் இருக்குது. பாரம்பரிய சித்த மருத்துவத்தில் இந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு இருக்கா, மருந்து இருக்கா? இப்போ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன மருந்து இருக்குன்னு சொல்லி பார்க்கும்பொழுது நிறைய மருந்துகள் இருக்குது. நான் சொன்ன மாதிரி உங்கள் ஊரில் இருக்க சித்த வைத்தியர்கிட்ட போய் கேட்ட சொல்லுவாங்க. நம்ம தயாரிக்கிற மருந்து பார்க்கும்போது வாத கண்டிகை கஷாயம், அதாவது மூட்டு வலி பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் உடம்புல வாதத்தன்மை அதிகரிக்கிறது. அந்த வாதத்தை கண்டித்து குறிப்பாக மூட்டுகள் இருக்கக்கூடிய வலிகளை போக்கக்கூடியது. அதாவது இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க, மூட்டுகளுக்கு காணப்படக்கூடிய எரிச்சல், அந்த கொழுப்புத்தன்மை சத்து குறைஞ்சி ஜவ்வு வந்து ரொம்ப நெகிழ்ந்து போய் ஜவ்வு கிளியர் கண்டிஷனுக்கு போகிறத தடுத்து நிறுத்துன்னு சொல்லி பார்க்குறோம். குறிப்பாக முகவாதம், சரவாங்கி வாதம் சொல்லக்கூடிய, அந்த முடக்குவாதம் சொல்லக்கூடிய, ஆளே முடக்கி போடக்கூடிய ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸுக்கு மிக அற்புதமான மருந்து. அதாவது இதுக்கு மருந்தே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நவீன மருத்துவத்தில் சொல்லி வலி மாத்திரையை கொடுப்பாங்க, அதாவது கால்சியம் சப்ளிமெண்ட் கொடுப்பாங்க. அதெல்லாமே பலன் கொடுக்காது. அதை நிறுத்தினீங்கன்னா பிரச்சனை ஆயிரும். ஆனால் இந்த வாத கண்டிகை கஷாயம் எலும்பு, அதாவது உச்சிலிருந்து பாதம் இருக்கக்கூடிய எல்லா வாத பிரச்சனைகளையும் குணமாக்கும்னு சொல்லி பார்க்குறோம். எல்லா மூட்டு வலிகளையும், மூட்டு தேய்மானம் சொல்லக்கூடிய பிரச்சனைகளையும், ஜவ்வு பிரச்சனையும் அற்புதமாக குணமாக்கும் சொல்லி பார்க்குறோம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது வாத ரோக குளிகை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குளிகை பார்க்கும்போது வலிக்கு, அதாவது இன்றைக்கி பார்க்கும்போது நவீன மருத்துவத்தில் நீங்கள் வலி மருந்து எடுத்திங்கன்னா டாக்டர் சொல்லுவாங்க வலி மாத்திரையை டாக்டருடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் சாப்பிடக்கூடாது, டாக்டருடைய ஆலோசனை இல்லாமல் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அது அதிகமாக அல்சர் உண்டு பண்ணும், கிட்னி பாதிக்கும்னு சொல்லி பார்க்குறோம். அந்த டாக்டருடைய நாலேஜ் இல்லாமல் நீங்கள் வலி மாத்திரையை நீங்களே வாங்கி சாப்பிடாதீங்க. இந்த மூலிகை மருத்துவத்தில் செய்யப்பட்ட இந்த குளிகை வந்து பார்த்திங்கன்னா வாதரோக குளிகை வலிகளை அற்புதமாக குணமாக்குன்னு சொல்லி பார்க்குறோம். உடலில் சிறு சிறு மூட்டுகள் வந்து பெரும் மூட்டுகளும் இருக்கக்கூடிய வாதத்தை அற்புதமாக வெளியேற்றுன்னு சொல்லி பார்க்குறோம். வலிகளுக்கு குறைக்கும். நான் சொன்ன மாதிரி எலும்பு சத்து குறைபாடுன்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்த்தோபோரோசிஸ் இருக்கிற பிரச்சனைகளுக்கு நிறைய லேடிஸுக்கு இருக்கும். அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு ரத்தப்போக்கு இருக்கிறதுனால, அந்த கால்சியம் சத்து குறைபாடுனால இந்த குளிகை அவங்களுக்கு அற்புதமாக குணமாகும் சொல்லி பார்க்குறோம். இந்த மருந்தெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழ்கண்ட நம்பர்களுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.